அவர் அதை கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட்ல அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மீட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியன்ஸ்ல எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதுல திட்டினா பல பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது. நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படியே அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பவே நான் ஃபுல்லா கிளியரா சொல்லிட்டு, ஆனா இப்ப நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சி அது பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனா ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்டு. ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னால என்ன பண்ணுவாருன்னா, அப்போ மீட்டிங்லாம் இல்லை, அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவார். அப்பா என்னப்பா அப்படின்னா, இல்லடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது, ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும், அதனால எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்ட்லா நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு 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 மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல. இதுல ஒரு நாள் என்ன இருக்கு, 3 மணிக்கு ஷூட்டிங் ஈசிஆர்ல. அவர் வீடு அங்கிருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்க ஷூட் பண்ணிருக்கோம். அவர் 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம், அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனா வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு, இவர் கார்ல ஏறிட்ட 2:45 பிக்கப் ஏறிட்டார் போல, வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் காஸ்டியூம் வீட்லயே வச்சுட்டாருன்றது ரியலைஸ் பண்ணிருக்காரு போல. உடனே டிரைவர் நான் கிட்ட வந்து, அண்ணா நான் காரை திருப்பங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி பிளாட் வாசல் நிக்க வச்சுட்டானா, கார் எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள ஓடி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்க கார்ல ஏறி, அண்ணா சீக்கிரம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பாத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்க இருக்கணும், எதனாலையும் லேட் ஆயிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாவே சூப்பர்.